கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். உலகளவில் பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி வரும் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் பதற்றங்களை தணித்து மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ராஜதந்திர முயற்சிகளில் மிக முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டதாக அமெரிக்க மற்றும் கட்டார் நாட்டு மூத்த அதிகாரி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக உலக கச்சா மற்றும் எரிபொருள் போக்குவரத்து இதயமாக கருதப்படும் ஹோர்முஸ் மீண்டும் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக திறப்பது மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவி வந்த போர்ச்சூழல் தணித்து ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிலையில் கச்சா விலையில் உடனடி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்தில் உலகளாவிய கச்சா விலை சுமார் 2% வரை சரிவை கண்டுள்ளது. இது உலக நாடுகளின் பொருளாதாரத்திற்கு ஓரளவுக்கு நிம்மதியை அளித்துள்ள போதிலும் கள நிலவரத்தின் அடிப்படையில் எண்ணெய் சந்தை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் மறுபுறம் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் மூடப்பட்ட நிலையிலே காணப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது. இதனிடையே ஓமான் கடற்பரப்புக்கு அண்மையில் பயணித்துக் கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டு அடையாளம் காணப்படாத ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியதாக பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தி வருகின்றது. இந்த சம்பவம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான அவசியத்தையும் வளைகுடா பிராந்தியத்தில் இன்னும் நீடிக்கும் பாதுகாப்பு அச்சத்தையும் வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது. அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறும்போது அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அமெரிக்காவுடன் தாங்கள் நேரடியாக எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவதை என ஈரான் மறுப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடப்பட்டது. உலகளாவிய விநியோகத்தில் கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுவில் சுமார் 1/5 ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் அந்த பகுதியில் ஸ்திரத்தன்மை உலக பொருளாதாரத்துக்கு மிக இன்றியமையாததாக சொல்லப்படுகின்றது. தற்போது கட்டார், பாகிஸ்தான் மற்றும் ஒமான் ஆகிய நாடுகள் தீவிர மத்தியஸ்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. கட்டார் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் மாஜித் அல் அன்சாரி வரைவு முன்மொழிவுகள் இரு தரப்புக்கும் இடைமாறியே பரிமாற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஓமான் மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக கப்பல் போக்குவரத்து ஏற்பாடுகளின் மூலமும் பாதுகாப்பான கடல்சார் போக்குவரத்தை மீட்டெடுப்பதே இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளின் முதன்மை நோக்கமாகும். சர்வதேச பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் தற்போதைய ஆயுத கையிருப்பு குறித்து முக்கிய செய்தித்தாள் போன்று இப்போது பார்வைக்கு வந்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் 5 மாத கால தீவிர போரின் காரணமாக அமெரிக்க ராணுவத்தினது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் நீண்ட தூர துல்லிய தாக்குதல் ஏவுகணைகளில் பெரும்பகுதியை பயன்படுத்தி முடித்துள்ளது பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி தகவல் வெளியிட்டுள்ளன. தரைவழி இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இந்த நவீன ஏவுகணை கையிருப்பு கணிசமாக குறைந்திருப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிற சாத்தியமான ராணுவ மோதல்கள் மற்றும் உலகளாவிய அவசர நிலைகள் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் தயாரிப்பு குறித்து சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களிடையே பெரும் கவலையையும் கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது. அமெரிக்க படைகளால் ஈரானுக்கு எதிராக பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களில் தரையிலிருந்து தரைக்கு சென்று இலக்குகளை தாக்கும் ஆர்மி டெக்னிக்கல் மிசைல் சிஸ்டம் மற்றும் நவீன தலைமுறையைச் சேர்ந்த அதிநவீன ஏவுகணைகள் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன. இந்த இருவகை ஏவுகணைகளின் உலகளாவிய கையிருப்பில் பெரும்பாலானவை இந்த பெயரில் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் ஒரு ஏவுகணையின் உற்பத்தி செலவு மட்டுமே சுமார் $1 பில்லியன் அதிகமாகும். மிக நீண்ட தொலைவில் உள்ள எதிரிகளின் ராணுவ இலக்குகள் தாக்குதல் நடத்தும் துருப்புகளுக்கு எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாப்பான தூரத்திலிருந்து மிக துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்டவையாக இவை வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இத்தகைய அதிநவீன நீண்ட தூர ஏவுகணைகள் உலகளாவிய போர்க்களங்களில் வகிக்கும் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஷ்யாவுடனான மோதலில் ஈடுபட்டுள்ள உக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணைகள் உக்ரைன் தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் மிக தீர்மானமிக்க பங்கை ஆற்றியிருக்கின்றது. எதிரிகளின் எல்லைக்கு உட்பட்ட முக்கிய இலக்குகளை தகர்க்க உக்ரைன் படைகள் இவற்றை பயன்படுத்தின. அதேபோல இந்த ஏவுகணைகளை விடவும் அதிக தொலைவில் சென்று தாக்கும் திறன் கொண்ட புதிய தலைமுறை ஆயுதமாக
பிரெசிடென்ட் ஸ்ட்ரைக் மிசைல் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய அதீத தொழில்நுட்ப கருவிகள் கையிருப்பு வேகமாக குறைந்து வருவது உலகளாவிய போர்கள் உத்திகள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீண்ட தூர துல்லிய ஏவுகணைகளில் கையிருப்பு மிகவும் ஆபத்தான அளவுக்கு சரிந்த நிலை ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ராணுவ உத்திகளில் பெரும் மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் என பாதுகாப்புத்துறை பகுப்பாய்வாளர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது தொலைவில் இருந்தே இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளுக்கு பதிலாக அமெரிக்க விமானப்படையில் போர் விமானிகள் நேரடியாக எதிரிகளின் வான்வெளிக்குள் நுழைந்து குண்டுகளை வீசும் ஆபத்தான வான்வெளி தாக்குதலை அதிகம் நம்பியிருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இது அமெரிக்க விமானிகளின் உயிருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துவதுடன் எதிரி நாட்டின் தற்காப்பு ஏவுகணை அமைப்புகளுக்கு நேரடியாக முகம் கொடுக்கும் நிலையும் உருவாகியிருக்கின்றது. அதே நேரத்தில் ஏவுகணை தட்டுப்பாடு குறித்து கவலைப்படுத்தும் வகையில் நிலைமையை கையாள மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளில் கண்காணிக்கும் அமெரிக்க மத்திய கிழக்கு பிரிவு போரின் ஆரம்ப கட்டத்தில் தங்களின் வசதியுள்ள தனிப்படை ஏவுகணைகளை முழுமையாக பயன்படுத்திய போதிலும் உலகெங்கிலும் உள்ள பிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் கையிருப்பிலிருந்து ஆயுதங்களை நிறுத்தியிருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் பிராந்திய பாதுகாப்பு சமநிலையை பேண அமெரிக்க ராணுவம் முயற்சி கொண்டு வருகின்றது. இந்த தகவல்கள் மற்றும் கவலைகள் தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் தங்களின் ராணுவ வலிமையை உறுதிப்படுத்தும் வகையில் கருத்தினை வெளியிட்டுள்ளார். உலகிலேயே மிகவும் அதிக அளவிலான ஆயுத கையிருப்பு மற்றும் ராணுவ தளவாடங்கள் அமெரிக்காவிடமே உள்ளதாகவும் தற்போதைய தேவையை விடவும் அதிகமான ஆயுதங்கள் அமெரிக்க படைகளின் வசம் இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உற்பத்தியை பெருக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எவ்வாறாயினும் ஈரானுடன் தொடர்ச்சியாக மோதல் அமெரிக்காவின் உலகளாவிய பாதுகாப்பு உத்திகள் மற்றும் ஆயுத கையிருப்பில் பெரும் சவால்களை உருவாக்குவது என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும். ஒருபுறம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ வலிமை குறித்து நம்பிக்கை வெளியிட்டாலும் மறுபுறம் பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் ராணுவ மூலோபாயவாதிகள் நீண்டகால போரின் நிதி மற்றும் ஆயுத சுமைக்கு குறித்து தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இத்தகைய சூழலில் வளைகுடா பிராந்தியத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் அமெரிக்காவின் ராஜதந்திர முடிவுகள் உலகளாவிய ரீதியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் ஹோர்முஸ் நீரிணையூடான போக்குவரத்தை ஆரம்பித்து தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றது என கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை சரிவடைந்துள்ளது. அதன் அடிப்படையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்குள்ளானது 78 அமெரிக்க டாலராகவும் பிடிஐ கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்குள்ளானது 75 அமெரிக்க டாலராகவும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்